வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், முக்கியமான அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதியின் அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் சற்று முன்பு, சில நொடிகளுக்கு முன்பு 500 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்கிறார்கள் மக்களே. இந்த 500 கோடி ரூபாய் அமைச்சர் உதயநிதியின் பண்ணை வீட்டில் எப்படி வந்தது, இந்த 500 கோடி ரூபாய் யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லாரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன், உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல், சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சற்று முன்பு, சில நொடிகளுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்னன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள். அவருடைய வீட்டில் பண்ணை, அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் சற்று முன்பு, சில நொடிகளுக்கு முன்பு 500 கோடி ரூபாய் பரிதாபமாக சிக்கியிருக்கிறது மக்களே. தற்போது இந்த 500 கோடி ரூபாயும் அதிரடியாக அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னாக்கா முடக்கியிருப்பதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும் சோகத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலினும் சரி, அவருடைய மகன் அமைச்சர் உதயநிதியும் சரி, பெரும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த தகவல் அமலாக்கத்துறைக்கு யார் கொடுத்தார்கள்? ரகசிய தகவல் கிடைத்ததா, இல்லை உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக கொடுத்தார்களா, இல்லை எதிர்க்கட்சியில் போட்டு 2G வழக்கு கொடுத்தார்களா அப்படின்றத பற்றி பெரும் சோகத்தில் இருக்கிறார்கள் மக்களே. இந்த 500 கோடி ரூபாயும் அமலாக்கத்துறை முடக்கிவிட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் இதற்கு முன்பு சனாதன வழக்கிலும் அமைச்சர் உதயநிதி சிக்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து 30,000 கோடி வழக்கிலும் சிக்கியிருந்தார், ஊழலிலும். அதை தொடர்ந்து தற்போது 500 கோடி ரூபாய் தன்னுடைய கொச்சி பண்ணை வீட்டில் வைத்திருந்தார். அதையும் அமலாக்கத்துறை முடக்கிவிட்டார்கள் மக்களே. இந்த 500 கோடி ரூபாய் யாருக்கு சொந்தமானது, இங்கு எப்படி வந்தது, இந்த வீட்டில் எப்படி என்ன காரணத்திற்காக பதுக்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கோணங்களில் அமலாக்கத்துறை தன்னுடைய அதிகாரத்தால் அமைச்சர் உதயநிதியிடம் கேள்வி மேலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் மக்களே. இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் அமைச்சர் உதயநிதி இந்த பணம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்க போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடையது தான் அப்படின்றத ஒப்புக்கொண்டார். ஸோ அமைச்சர் உதயநிதியை கைது செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்குதுன்றத. ஸோ இதுதான் அப்டேட். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக உடனுக்குடனே துல்லியமாக பார்க்கணுன்னா நமது நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.